இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அத்தை மனசு எதை விரும்புமோ அதை கட்டாயம் செஞ்சே ஆகணும்ல. என்னது, என் அம்மா உன் அப்பா வரணும்னு விரும்புவாளா? ஆனா என் அம்மா வரணும்னு அத்தை ஆசைப்படுவாங்களா இல்லையா? அது மட்டும் இல்ல, அவங்க பெத்த பொண்ணுங்க எல்லாரும் திதிக்கு வந்தே ஆகணும். எல்லா பொண்ணுங்களும்னா நான் சொன்னது இசக்கியும் சேர்த்துதான். முடியாது, அவ வந்தா நான் அங்க இருக்க மாட்டேன். அவ மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் நான். ஏய், என்ன பிடிவாதம் இது? திரும்பவும் சொல்றேன், இதுல அத்தையோட விருப்பம் தான் முக்கியம். எசக்கியும் அத்தை பெத்த பொண்ணுதான். அவ இல்லாம நீ தேவசம் பண்ணனா அத்தை அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. இந்த பிண்டத்தை மட்டும் காக்கா கொத்தலன்னு வை. இந்த திதி கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லல. எசைக்கு மட்டும் இந்த திதிக்கு வரலன்னு வை. சூடாமணி இந்த பிண்டத்தை ஏத்துக்கவே மாட்டாள. எப்போ அவன் நானே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா, அம்மா மட்டும் வேணும்னு சொல்லிட்டு வருவாள். அவளுக்கு மட்டும் இல்லல, இந்த அப்பன் செத்தா கூட அவ வரணும்ல. இல்ல, எசைக்கு 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் நானும் சூடாமணி சேர்ந்து பெத்த பிள்ளை அது. எசைக்கு இல்லாம இந்த திதி முழுமை அடையாதுல. கண்டிப்பா வரணும்ல. டேய், இத பாரு, இப்ப எதுக்கு மாமாவை கண் கலங்க வைக்கிற? அவ பாட்டுக்கு ஒரு ஓரமா வந்து நின்னுட்டு போறாடா. உனக்கு என்னடா இப்ப? தேவையில்லாம எது கண்ணு கலங்கிட்டு? இப்படி கண் கலங்கிதான் கூப்பிடுனா போய் கூப்பிடுங்க. நான் போய் யாரையும் கூப்பிட போறது கிடையாது. திதி கொடுக்க போறவ நீதானே, அப்ப நீதானே அழைக்கணும். எது, அவங்க வரவே கூடாதுன்னு சொல்றவன போய் அடைக்க சொல்லுதீங்களா? என்னாலாம் முடியாது, நீங்க பாருங்க. ஏய், நில்லு. நீ வர, எங்க அம்மா வீட்டுக்கு நீ வர. எசக்கிய மட்டும் இல்ல, எங்க அம்மாவையும் நீதான் அழைக்கணும். இல்லன்னா அவங்க வரமாட்டாங்க. அவங்க வரலன்னா இந்த திதிக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். புரிஞ்சுக்கோ.